வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் மஷ்ரூம் தம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். ஏலக்காய், ஜாதிபத்திரி, கடல் பாசி, பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை. அடுத்தது நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது என்னென்ன அளவு பார்த்துலாமா? மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன், தயிர் 1 கப், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய், நெய், மஷ்ரூம் தேவையான அளவு, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி. ஒரு பாத்திரம் நல்லா சூடாகணும். சூடானோடனே 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 100 ml எண்ணெய் காயணும். நல்லா காஞ்ச அப்புறம் வெண்ணெய் தேவையான அளவு. நல்லா வெண்ணெய் உருகணும். இப்போ திரியாக இருக்கா? திட்டாக வரும் பாருங்களேன். இந்த திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா உருகி இருக்கணும். எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று உருகி இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாத்தையும் எடுத்து பிரியாணியில் போட்டுடலாம். அரை கிலோ அரிசிக்கு 4 வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கோல்டன் ஃப்ரையாக அந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்து வதங்குறதுல தான் இருக்குது பிரியாணி டேஸ்ட். இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகா 6, புதினா, கொத்தமல்லி, தக்காளி 3, மஷ்ரூம் தேவையான அளவு, கேரட் 1, பீன்ஸ் தேவையான அளவு, உருளைக்கிழங்கு 2. இது கூட பட்டாணி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன். கலரி விட்டுக்கலாம். 1 கப்பு தயிர். எண்ணெய் தனியாக வர அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அது வரைக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக வந்துடணும். அப்போ தான் நல்லா இருக்குமே. இப்போ நம்ம 1 கப்புக்கு 2 கப்பு டம்ளர் தண்ணி, அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு போட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க. அரிசி போட்டோன்னே உப்பு போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அரிசி கொதி வந்தோடனே அரிசி போட்டணும். நல்லா வெந்தப்புறம் கொஞ்சம் ஆஃப் பாயில் இருக்கும்போது எண்ணெய், லெமன் பிழிஞ்சு விட்டு புதினா, கொத்தமல்லி போட்டு இப்போ தம்மில் போட போகிறோம். ஒரு தட்டு போட்டு அது மேலே வெயிட்டான பொருளை வச்சாலே தம் இந்த அளவுக்கு வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. பட்டர் மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி. தேங்க்யூ.